ஒரு மதுவுக்கு அடிமையான ஒரு தந்தை. மீண்டும் எனக்கு ஒரு கால், பதறி போனேன். ஹோட்டலில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அங்கே ஒரு மேடர் நடக்குது. 7 ஆண்டு காலம் நினைக்கிறேன் ஜெயிலில் இருக்காங்க. ஒரு மனிதனால நம்முடைய குடும்பமே போச்சு. இன்னைக்கு நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா, powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, தாம்பரம், சென்னை. எனக்கு இந்த புதுசை வேணாம்ப்பா, இவன் கொடுமைப்படுத்தலாம் தனித்து வாழ வந்தா நீ வாழா வெட்டி, இல்லை நீ சரியில்லை, இல்லை நீ எவன் கூடயோ போற, நீ எவன் கூடயோ ஆசைப்படுற. முடிந்த அளவு போராடி பார்த்தாங்க, முடிந்த அளவு. நான் சாகணும்னு முடிவு எடுத்தாங்களான்னு எனக்கு இன்னைக்கு தெரியல. ஒருவேளை சில நேரங்களில் குடிச்சிட்டு தகாத வார்த்தைகளை பேசி கொடுமைப்படுத்தும் போது எந்த ஒரு பெண்ணாலும் தாங்கிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? புத்தி சுவாதீனம் அதெல்லாம் இல்லாமல் நடு ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. பார்க்குற இடங்களெல்லாம் சண்டை போடுறாரு. நான் வாழ்க்கையில் செய்யாத வேலைகள் கிடையாது. ஹோட்டல் சர்வெண்ட்டாக இருக்கட்டும், ஒயின் ஷாப்பில் இருக்கட்டும், அந்த பார் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், லாட்ஜாக இருக்கட்டும். சிம்ஸ் ஹலோ டாக்டர் மற்றும் கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் ஓட்ஸ் வழங்கும் அன்புள்ள அப்பா, பவர்ட் பை சென்னை சம்ருதா ஏவியேஷன், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மஞ்சு குரூப்ஸ், டேனிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தாம்பரம், சென்னை. நான் அப்பாவுக்கான ஒரு கவிதை எழுதியிருக்கேன். இது என்னுடைய அப்பாவிற்கான கவிதைன்னு கூட எடுத்துக்கொள்ளலாம், இல்லை இந்த சமுதாயத்தில் உள்ள சில அப்பாக்களுக்கான கவிதைன்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். படிக்கலாமா? அப்பா. அப்பா என்றால் எல்லோரும் சொல்வது என் வாழ்வின் முதல் நாயகன். கண்ணுக்கு தெரியும் ஒரே கடவுள் அப்பா. என் அம்மாவின் அதட்டலிலிருந்து என் அப்பாவின் அன்புதான் என்னை காப்பாற்றும். நான் பிறக்கும்போது என் அம்மாவின் வயிற்றில் வடுக்கள் உருவாகின. ஆனால் என்னை வளர்ப்பதற்காக உழைத்து என் அப்பாவின் 2 கைகளிலும் வடுக்கள் உண்டாகின. நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய அப்பா யாரோ ஒருவரிடம் தலை குனிந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய முதுமை காலத்தில் நான் கைவிட்டு விடுவேன் என்று யாரோ சொன்ன போதும் இன்று வரைக்கும் என்னை கைவிடாமல் பாதுகாக்கும் காவலன் என் அப்பா. கோவில் திருவிழாவில் தன்னுடைய தோளில் தூக்கி அதோ பாதுடா சாமி என்று காட்டினார். பின்னால் தான் தெரிந்தது என்னை தோளில் தூக்கியதே சாமி என்று. எல்லோருக்கும் இதுபோல் அப்பா கிடைத்து விடுவாரா என்றால் அங்குதான் கடவுள் தன்னுடைய சித்து விளையாட்டை காட்டுகிறார். எனக்கும் ஆசைதான் இதுபோல் அப்பா அமைய வேண்டும் என்று. ஆனால் என்ன செய்ய, பாலாய் போன மதுவிற்கு என்னுடைய அப்பா அடிமையாகிவிட்டார். எல்லோரையும் போல பள்ளியில் படிக்க வேண்டிய நான் பகுதி நேரத்தில் சில வேலைகளும் செய்ய வேண்டியிருந்தது. பள்ளியில் ஆசிரியர்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று பயிற்சி வித்தார்கள். ஆனால் என்னுடைய வீட்டிலோ சுப்பிரபாதமே அந்த வார்த்தை தான் என் அப்பாவின் வாயிலாக. என் அப்பாவின் சம்பாத்தியத்தை மீண்டும் டாஸ்மாக் மூலமாக அரசாங்கத்துக்கே கொடுத்து விடுவதால் பசி பட்டினி என்பது எங்கள் அம்மாவிற்கு சாதாரணமாகி போனது. பண்டிகை நாட்களில் எல்லோரும் தெருவில் கொண்டாட எங்கள் அம்மா மட்டும் எங்களை வீட்டிற்குள் வைத்து அடைத்து விடுவார்கள். ஏனென்றால் எங்களுக்கு ஏக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. பசி பட்டினி, அப்பாவிடமிருந்து வந்த இழி சொற்கள் இவற்றை தாங்க முடியாமல் புண்ணியவதியான என் தாயோ தெய்வமாகிவிட்டால் நாங்கள் அனாதையாகிவிட்டோம். பிறகு உறவினர்கள், நண்பர்கள், இந்த பிரபஞ்சத்தின் உதவியின் மூலம் வாழ்க்கையில் மீண்டெழுந்து வந்துவிட்டோம். எங்கள் தந்தையையும் மது பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்து வந்துவிட்டோம். அவருக்கு உறவுகளின் உன்னதத்தையும் பாசத்தையும் புரிய வைத்தோம். இன்று உற்சாகமாக எங்களோடு இருக்கிறார். எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலனாக, என் குழந்தையின் செல்ல தாத்தாவாக. இன்று நான் வெளியில் கிளம்பும்போது கூட மத்தியானம் வெளியே சாப்பிடாதப்பா, வீட்டுக்கு வா, நான் சமைக்கிறேன் என்று தாயாகவே மாறிய என் தந்தைக்கு இந்த கவிதை என் தந்தையை இகழ்வதற்காக அல்ல. இந்த கவிதை என் தந்தையை இகழ்வதற்காக அல்ல. என்னை போல் இன்றளவும் இந்த சமுதாயத்தில் சில குழந்தைகளும் இளைஞர்களும் வளர்கிறார்கள். அவர்கள் வாழ்வும் எங்கள் வாழ்வை போல ஒரு நாள் விடியும் என்ற நம்பிக்கையை விதைப்பதற்காக மட்டும். நான் படித்த இந்த கவிதை மூலமாகவே என்னுடைய மன குமுறல்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி அப்பா எல்லோருக்கும் நிச்சயமாக கிடைத்து விடாது. என்ன போல நிறைய இளைஞர்களுக்கு தன்னுடைய தந்தை சரியில்லாமல் ஏதோ ஒரு பழக்கத்தினால் அடிமையாகி
இல்லை ஒரு வேலைக்கு போக முடியாமல் சிச்சுவேஷன், காலத்தின் கட்டாயம், இல்லை ஒரு கடன் சுமையினால் எத்தனையோ தந்தை அந்த குடும்பத்தை பார்க்க முடியாமல் அந்த குழந்தைகள் தவிக்கிற சொசைட்டிலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் தொடங்கிடுச்சு. எனக்கு விவரம் தெரிந்த நாட்கள்லேருந்து ஒரு மதுவுக்கு அடிமையான ஒரு தந்தை, எங்கள் அம்மா, நாங்கள் ஒரு 3 குழந்தைங்க, முடிந்த அளவு போராடி பார்த்தாங்க, முடிந்த அளவு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, இன்றைக்கி நிறைய படங்களாக இருக்கட்டும், நம்ம போகிற இடங்களே பார்க்குறோம். இந்த பெண்களுக்கு எப்போவுமே ஒரு குணம் ஒன்று உண்டு. தன் கனவை என்ன தான் கொடுமைப்படுத்தட்டுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சொசைட்டி, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ உன் கனவும் கூட தான் வாழணுங்கிற ஒரு அடிமைத்தனமான இந்த சொசைட்டி என்ன பண்ணுது, பெண்களை தனித்து வாழ விட மாட்டேங்குது. எனக்கு இந்த புருஷன் வேணாம்ப்பா, இவன் கொடுமைப்படுத்தான், தனித்து வாழ வந்தா நீ வாழா வெட்டி, இல்லை நீ சரியில்லை, இல்லை நீ எவன் கூடயோ போகிற, நீ எவன் கூடயோ ஆசைப்படுற, உன்னால் இந்த குழந்தைங்களை வளர்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு மிகப்பெரிய பாரத்தை உருவாக்கி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வேற வழியே இல்லாமல் இந்த கணவனோடு தான் நான் வாழ்ந்தாக வேண்டிங்கிற கட்டாயத்தில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வாழ்ந்த தெய்வம் தான் எங்கள் அம்மா. அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா 3 சின்ன பசங்க எப்படி வளர்க்க முடியும்? அப்பாவுடைய வருமானம் இருக்கணும்ல. வீட்டில் கரண்ட் பவரே கிடையாது. அதாவது கரண்ட் இல்லைன்னு இல்லை, அந்த வீட்டிலே கரண்ட் கிடையாது, வெறும் மண்ணெண்ணெய் விளக்கு தான். சாதாரண ஓலை வீடு, மாதம் வாடகை 200 ரூபாய். இந்த 200 ரூபாய் வாடகை கூட கொடுக்க முடியாது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, தாம் பட்டினி இருந்து தான் குழந்தைக்கு 3 வேளை சோறு போடுவாங்கன்னு. ஆனால் எங்கள் அம்மாவுடைய நிலைமை என்னென்னா, தான் குழந்தைங்களையும் 3 வேளை பட்டினி போடக்கூடிய நிலைமை உருவாகிச்சு. என்ன பண்ணுவாங்க, தான் குழந்தை பட்டினி, கணவன் சரியில்லை, இதெல்லாம் கூட தாண்டி ஒரு பெண் என்னென்னா, சொசைட்டியில் ஏதாவது போராடி ஒரு வீட்டு வேலை செஞ்சால் வாழ்ந்துடலாம். ஆனால் இந்த கணவனுடைய இழி சொற்கள் இருக்குல்ல, சில நேரங்களில் குடிச்சிட்டு தகாத வார்த்தைகளை பேசி கொடுமைப்படுத்தும் போது எந்த ஒரு பெண்ணாலும் தாங்கிக்க முடியாது. அது நம்ம நிறைய இதிகாச கதைகளில் கூட படிச்சிருப்போம். அப்படி தான் எங்கள் அம்மா ஒரு காலத்தில் தான் சாகணும்னு முடிவு எடுத்தாங்களான்னு எனக்கு இன்றைக்கி தெரியல. அன்றைக்கி 3 பேரும் நாங்கள் அப்படி நடுத்ததில் நிற்கும் போது சில உறவினர்கள் எங்களை காப்பாற்றி எங்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ கூட எனக்கு விவரம் தெரியல இல்லையா. சரி, அப்பா ஏதோ ஆயுதம் இருந்தாலும் அப்பா இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து எங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, அப்பா ஒரு உண்மையிலேயே அந்த வகையில் நான் எங்கள் அப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். ஆயுதம் குடித்தாலும் கூட ரொம்ப நல்ல மனிதர். அதாவது இப்போ கூட எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார். எங்கள் அப்பா எங்களுக்கு வேணால் சில நேரங்களில் பிடிக்கவில்லை என்றாலும் எங்கள் தெருவில் இருக்க எல்லாருக்கும் எங்கள் அப்பா பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல மனிதர். அதாவது வீட்டுக்கு கெட்டவங்களாம் வெளியே நல்லவங்க சொல்லுவாங்கள்ல, அதுதான் என்னுடைய அப்பா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கூடையும் எளிமையாக பழகக்கூடியவர், யார் என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்யக்கூடியவர் தான் என்னுடைய தந்தை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ஹோட்டலில் ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது, அங்கே ஒரு மேடை நடக்குது, அங்கே சும்மா வேடிக்கை பார்த்த மனுஷன், அவரையும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி போய் ஒரு 7 ஆண்டு காலம் நினைக்கிறேன் ஜெயிலில் இருக்காங்க. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி நானும் எங்கள் பாட்டியெல்லாம் போய் மனு கொடுத்து பார்ப்போம். அப்பா எப்படி இருக்கீங்க, அப்பாவுக்கு தேவையான அந்த அதாவது ஒவ்வொரு அப்பாவும் நினச்சி பாருங்களேன், ஒவ்வொரு அப்பாவும் குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு தின்பண்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கும் அந்த ஆசை தான், எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும். ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன்னா, நான் எங்கள் அப்பாவுக்கு தின்பண்டம் வாங்கி கொண்டு ஜெயிலில் போய் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். மனு போட்டு அப்போல்லாம் மனு போட்டு எழுதி தான் பார்ப்போம். சரி, இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவால் எனக்கு உதவி ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டப்பறம் நான் நான் வளர்ந்துட்டேன், ஓரளவு நான் வளர்ந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம சொந்த காலில் நிற்கணும், நம்ம பின்னாடி ஒரு தங்கச்சி தம்பி இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சென்னையை நோக்கி வந்தேன். இங்கே வந்து சின்ன சின்ன வேலைகள், எல்லா வேலையும் செஞ்சேன். நான் வாழ்க்கையில் செய்யாத வேலைகள் கிடையாது. ஹோட்டல் சர்வெண்ட்டாக இருக்கட்டும், ஒயின் ஷாப்பில் இதாக இருக்கட்டும், அந்த பார் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், லாட்ஜாக இருக்கட்டும், எல்லா வேலையும் நான் பார்க்க. கோயம்புத்தூரில் ஒரு துணி கடையில் ஒரு கம்பெனியில் அந்த ஜீன்ஸுக்கு டையிங் போடுவாங்க, அந்த மாதிரி கம்பெனியில் கூட வேலை செஞ்சேன். 1 வருஷம் அங்கெல்லாம் வேலை செஞ்சு, இப்படி பெங்களூரில் வேலை செஞ்சு, இப்படி எல்லா இடங்களையும் வேலை செஞ்சு அப்புறமா சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்ந்து நின்னப்போ தங்கை தம்பி எல்லாருமே இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் 3 பேருமே நல்லா இருக்கோம். மீண்டும் எனக்கு ஒரு கால், நாஞ்சில் விஜயன், உங்கள் அப்பா இப்படி கன்னியாகுமரியில் இருக்காருப்பா. இல்லைங்க, அவர் வேணான்னு வந்துட்டோம். நீ வேணான்னு வந்துட்டப்பா. ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுமாப்பா, அவர் ரோட்டில் புத்தி சுவாதீனம் அதெல்லாம் இல்லாமல் நடு ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்காருப்பா. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல, பார்க்குற இடங்களெல்லாம் சண்டை போடுறாரு, அவரை நீ தான் காப்பாற்றணுன்னாங்க. எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு நினச்சி பாருங்களேன், ஒரு மனிதனால் நம்முடைய குடும்பமே போச்சு, இன்றைக்கி நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட தந்தை இன்றைக்கி ரோட்டில் இப்படி நிற்கிறாரு. அந்த நேரத்தில் நானும் ஒரு மகனாக, அந்த நேரத்தில் மனுஷன் தானே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாசம் ஈரம்னு ஒன்று இருக்கு இல்லையா. எனக்கு பதறி போனேன், என்ன இருந்தாலும் என்னுடைய அப்பா இல்லையா. நேராக போனேன், கூட்டிகிட்டு வந்து வாங்கப்பா மெட்ராஸ் வாங்கன்னு சென்னைக்கு முத கூட்டிகிட்டு வரேன். இன்னும் அந்த நினைவு எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து, அப்போ நான் வலசரவாக்கத்தில் வீடு, கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் உட்கார வச்சுட்டு அப்பா உட்காருங்கப்பான்னு சொல்லி அவருக்கு ஏதோ சாப்பிட வாங்கிட்டு போகிறேன். வந்து பார்த்தா எங்கள் அப்பா வீட்டில் காணும்.
ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நினச்சி பாருங்கள், அப்பா வீட்டில் காணோம். பதறிட்டேன். தங்கச்சிக்கு ஃபோன் அடிக்கிறேன், தம்பிக்கு ஃபோன் அடிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 பேர் கூட்டு வந்து இப்படி எங்கள் அப்பாவை கூட்டு வந்தப்பா காணும்ப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேடினோம். தேடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வடபழனி பஸ் ஸ்டாண்டில் என் நண்பர் கேட்குறாரு, உங்கள் அப்பா நான் இவரை மாதிரி இருப்பாரா அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து கேட்குறாரு. திரும்பி பார்க்குறேன், அவரை மாதிரிலாம் இல்லை, அவர் தான் என்னுடைய அப்பான்னு சொல்லி கரம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக அந்த இதெல்லாம் இருக்குல்ல, போதை மறுவாழ்வு மையம், அங்கே சேர்த்து விட்டு ஒரு 4 மாதம் அவரை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அவரை கூட்டி எங்கிட்ட வச்சு அப்போ தான் சொல்ல ஆரம்பித்தேன். என்னென்னா, பொதுவாக அப்பா தான் மகனுக்கு அறிவுரை வழங்குவாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் எங்கள் அப்பாவுக்கு அறிவுரை வழங்க ஆரம்பித்தேன். அப்பா வேணாம்ப்பா, இன்றைக்கி நாங்கள் வளர்ந்துட்டோம், எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நான் இப்படி ஒரு தொலைக்காட்சியில் பணிபுரிகிறேன், நீங்கள் இப்படி குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடந்தா பார்க்குறவங்க எங்களை தப்பாக நினைப்பாங்க. இப்படி சொல்லி என்னுடைய தங்கையும் தம்பியும் 3 பேரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணி இன்றைக்கி சொல்லலை, வாழ்க்கையில் கடவுள் நீ என்ன தான் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் உனக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பாதுன்னு. இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அப்பா வீட்டில் இல்லைன்னா எனக்கு கையும் மூடாது காலும் மூடாது. அந்த அளவுக்கு எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு சாப்பாடாக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், ஈவன் என் காரை க்ளீன் பண்ணுறது முதற்கொண்டு எங்கள் அப்பா தான் அந்த வேலையை செய்வார். அது வந்து இதுக்காக இல்லை, உரிமையோட என் பையன் காரை அதை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி என் காரை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அவ்வளோ அன்பா. இன்றைக்கி அந்த அப்பாவை நான் இழந்திருந்தால் நிச்சயமாக இந்த அன்பு எனக்கு கிடச்சிருக்காரு. இன்றைக்கி இவ்வளோ அன்பு கிடைக்கினாலும் இதெல்லாம் தாண்டி கடவுள் இன்றைக்கி அற்புதமான அப்பாவை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல மனிதருங்க, ரொம்ப நல்ல மனிதர். மனசுக்குள்ளே இந்த கள்ளம் கபடம் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அந்த வேலையை செய்வாங்க. இப்போ நீங்கள் எங்கள் தெருவிலே இருக்குங்களா, ஒருத்தவங்க வந்து அப்பா இதை எடுத்து கொடுக்குறியாப்பானா உடனே அந்த வேலையை செய்வாங்க. என் ஃப்ரெண்டே எங்கள் வீட்டுக்கு வராது, அப்பா எனக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுக்குறீங்களா, இல்லை சாப்பாடு கொடுக்குறீங்களா, அதையும் செய்வார். அண்ட் இன்னொரு விஷயம், யார் வந்தாலும் தான் வீட்டில் இருக்க ஒரு பொருளை எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிற முதல் ஜீவன் எங்கள் அப்பா தான். அந்த பழக்கம் எனக்கு அப்படியே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கடவுள்கிட்ட. எனக்கு சில நேரம் தோணும், இந்த குணம் எங்கேருந்து வந்துச்சுன்னா அது எங்கள் அப்பாட்டேருந்து தான் வந்துச்சு. யார் எது கேட்டாலும் நம்ம வீட்டில் இல்லைனாலும் எடுத்து கொடுப்பாரு. இதை நான் கற்றுக்கணும் அப்பா கிட்டேருந்து. இன்றைக்கி நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் கிடைக்கும் போது தான் அதோடைய அருமை தெரியல. நான் இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஓரளவு சக்ஸஸாக நிற்கிறேன்னா அதற்கு காரணம் ஒருவேளை, இது உண்மையானு தெரியல, ஒருவேளை எங்கள் அப்பா இப்படி இருந்ததாலோ அப்படிங்கிறத தோணுது. ஏன்னா அன்றைக்கி எங்கள் அப்பா என்னை நல்லா பேம்பர்ஸ் பண்ணி என்னை நல்லா கவனிச்சிருந்தாங்கன்னா என் வாழ்க்கையில் இந்த கஷ்டப்படணும் அப்படிங்கிற உணர்வு வந்திருக்காது. அன்றைக்கி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அம்மா இல்லை. இன்றைக்கி நான் தான் என்னுடைய குடும்பத்தை தலை தூக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்தபோது தான் என்னால் கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்துச்சு. அதனால் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும். நம்முடைய அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, நம்முடைய குடும்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா இதுவும் நன்மைக்கு அப்படிங்கிற பாசிட்டிவான எனர்ஜியோடு எடுத்துகிட்டு போனால் நிச்சயமாக ஒரு நாள் அது மாறும். நான் அப்பாவான மொமெண்ட் அப்படின்னா அதுவும் ஒரு போராட்ட காலம். முதல்ல எனக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கிறதுக்கே மிகப்பெரிய போராட்டம். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 36 வயசில் கணவன்கிற அந்தஸ்து கிடச்சிச்சு. அப்புறம் அடுத்த கட்டம், எல்லாரும் கல்யாணமான அடுத்த கேள்வி என்ன, எப்பப்பா குழந்தை. அது நம்ம கையில் கிடையாது. ஒரு வருஷம் நாங்களும் ட்ரை பண்ணோம், எல்லாமே பண்ணோம், ஆனால் குழந்தை நிற்கலை. ஏன் நிற்கலை அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா இன்றைய காலகட்டத்தில் இது சாதாரண விஷயம். இன்றைக்கி குழந்தை இல்லாததெல்லாம் மிகப்பெரிய விஷயமே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் ஓகே, நாங்கள் நம்பிக்கையை கைவிடலை, ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகலை. ஏன்னா அதற்குரிய காலம் வரலை. நாங்கள் கேட்டதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் போங்கப்பா, இப்போ நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, கரெக்டாக அதற்கான ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். அழகான ஒரு குழந்தை. அந்த மொமெண்ட்டு இன்றைக்கும் எனக்கு நல்ல நினைவுக்கு வருது, அந்த குழந்தையை தாங்கி என் கையில் பிடிக்கும்போது. ஸோ சொல்ல வார்த்தைகள் இல்லை பிரதர். இன்றைக்கு வரைக்கும் அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படி வீட்டில் இருந்து எங்கேயாவது வெளியே கிளம்பும்போது அவங்க முகத்தை பார்த்துட்டு வரும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம ரொம்ப விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் அவங்க தானாகவே கற்றுக்குவாங்க. அதாவது ஒரு காலத்தில் நமக்கு அப்பாக்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, அம்மாக்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்குள்ள நீங்கள் வளர ஜென்ரேஷன் என்ன, குழந்தைகள் தான் அப்பாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கும் நிறைய வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு செல்ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாது. ஆனால் குழந்தைங்க வந்து அம்மா இப்படி யூஸ் பண்ணுங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ என்னுடைய கருத்து என்ன, குழந்தைங்களுக்கு நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். எப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய டீச்சிங், இப்போ எனக்கு நல்லா பாடணும்னு ஆசை, ஆனால் என்னை பாட்டு கிளாஸில் சேர்த்து விடலை. எனக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை, ஆனால் எனக்கு டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடலை. ஆனால் என் குழந்தைக்கு என்னன்னா, உனக்கு என்ன வேணும், நீ கற்றுக்கிறியா, நான் அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன், அதற்கான உனக்கு ஒரு ஆசிரியர் வைக்கிறேன், டீச்சிங் கிளாஸ் கொடுக்குறேன். நம்ம அதற்கான வாய்ப்பை மட்டும் உருவாக்கி கொடுத்தா போதும், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. Behind Woods வழங்கும் அன்புள்ள அப்பா, டைட்டில் ஸ்பான்சர் சிம்ஸ் அலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த் மற்றும் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சென்னை சம்ருதா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியாக படிக்கலாம் சேலரியோட. மஞ்சு குரூப், iSpot intelligent plots of Covey South, IT corridor starting from 9.9 lakhs. Danish Ahmed College of Engineering, Thambaram, Chennai, a school of intellectual powerhouse. Sims Hello Doctor and Grand Royal Tours presents
presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா powered by சென்னை சமர்த்தா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மஞ்சு குரூப்ஸ் தானிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம் சென்னை.